வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்னைக்கு கணவாய் மீன் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: மீடியம் சைஸ் வெங்காயம் 2, மீடியம் சைஸ் தக்காளி 2, இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், 4 பச்சை மிளகாய், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய், கணவாய் மீன் 1/2 kg. கணவாய் மீன் க்ளீன் பண்ணுறது எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு கடையில் தலையை வெட்டிட்டு க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டுக்கு நல்லா வாஷ் பண்ணிடணும். இது 2லேருந்து 3 டைம் வாஷ் பண்ணோம். அது எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்படி நல்லா அலசிட்டு அப்புறமா இப்படி கையை விட்டு உள்ளேயும் நல்லா வாஷ் பண்ணணும். உள்ளே அழுக்கு இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா 2-3 டைம் அலசிட்டு அதுக்கப்புறமா இப்படி ரவுண்டாக பீஸ் போட்டுருணும். நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக பீஸ் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா மீனையும் பீஸ் போட்டு வச்சிடலாம். இந்த மீன் ரொம்ப ஹெல்த்தியானது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மீன் பேர் கணவாய் மீன், ஆனால் கடம்பான்னு கூட சொல்கிறாங்க சில பேர். இப்போ இதில் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் நான் சேர்த்துறேன். உங்களுக்கு காரம் குறைவாக நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் மிளகாத்தூளை கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதையும் கலக்கி வச்சிடலாம். இப்படி எண்ணெய் ஊற்றுறதுனால நல்லா இருக்க பிடிச்சிக்கும் இந்த மசாலா. அந்த மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பெல்லாம் கொஞ்சோண்டு எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா போதும். கலக்கிட்டு இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது தாளிக்கிற நேரத்துக்கு ஊறினா போதும். 50 மில்லி எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடணும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம் 2 ஸ்பூன். அதை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்திட்டு தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம மீனுக்கு தேவையான அளவு உப்பை ஃபர்ஸ்டே கலக்கி வச்சுட்டோம். இப்போ இந்த வெங்காய தக்காளிக்கெல்லாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திட்டு ஒரு 50 மில்லி தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். 50 ml தண்ணி ஊற்றினா போதும். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இது வேக வைக்கணும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த மீனை இதில் போட்டுடணும். மீன் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். ஏன்னா இது எறா மாதிரி இதுலேயும் தண்ணி விடும். அதனால் நீங்கள் தண்ணி சேர்த்து தேவையில்லை. இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது. சைடில் பாருங்கள் தண்ணி தெரியுது. இப்போ நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஒரு 50 ml தண்ணி ஊற்றிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். மீன் கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கிண்ணத்துலேயே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. வெறும் தண்ணியும் சேர்த்துலாம். அப்படி சேர்த்துறப்போ நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கணவாய் மீன் தொக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். லேசாக கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுட்டு கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.